My dear students, this is Class 12 Maths Chapter 4 Inverse Trigonometric Functions. Exercise 4.1ல question number 4 பார்க்க போகிறோம். Find the value of subdivision 1ல நம்ம என்ன கேட்டிருக்காங்க sin inverse sin of 2 pi by 3 இதை கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நான் இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். sin 2 pi by 3 இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன்ப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 into pi by 3 எவ்வளோ 60 டிகிரி 260s are 120 120ன்றது எந்த குவாட்ரண்ட்டு செகண்ட் குவாட்ரண்ட்டு. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் பை மைனஸ் தீட்டான்னு எழுதலாமா இதை? அதாவது பை மைனஸ் பை பை 3 பாருங்கள் இதே தானே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 3 பையில் ஒரு 5 கழிச்சா 2 பை பை 3 தானே. ஸோ நான் இதை இப்படி மாற்றி எழுதுகிறேன். இப்போ சைன் பை மைனஸ் தீட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிகண்ட்டும் ப்ளஸில் வரும். அப்போ சைன் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா தான். புரியுதுங்களா? அப்போது சைன் பை மைனஸ் பை பை 3யை நான் சைன் பை பை 3ன்னு எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா சைன் இன்வர்ஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த விஷயத்தை தான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். பாருங்கள் சைன் பை பை 3 புரியுதாப்பா? இப்போ சைன் இன்வர்ஸ்க்கும் சைனுக்கும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு பை பை 3 தான் ஆன்சராக கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் சைன் இன்வர்ஸ் சைன் ஆஃப் 5 பை பை 4. சரி, இந்த ஆங்கிள் யாருன்னு பார்த்துடலாமா? பாருங்கள் 5 பை பை 4 5 இன்ட்டு 5 பை 4 யார் 45 டிகிரி 5 5s are 25 பேலன்ஸ் 2 5 4s are 20 20 plus 2 22 225 டிகிரி. இது என்ன குவாட்ரண்ட்? தேர்டு குவாட்ரண்ட். ஓகேவா? தேர்டு குவாட்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா பை ப்ளஸ் தீட்டான்னு எழுதலாம். அதாவது சைன் பை பை 4 வந்து நான் எப்படி எழுத போகிறேன்னா சைன் பை ப்ளஸ் பை பை 4. பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இதே ஆன்சர் தான். ஆனால் தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்து சைன் வந்து மைனஸ்ஸு. ஆல் சில்வர் டீ கப்ஸ் பாருங்கள், ஆல் சில்வர் டீ கப்ஸ். தேர்டு குவாட்ரண்ட்டில் டேனும் காட்டும் மட்டும்தான் ப்ளஸில் வரும், மீதி எல்லாரும் மைனஸ்ஸு. பாருங்கள் இது சைன் பை ப்ளஸ் பை பை 4. அப்போ இது என்னவா மாறும்னா மைனஸ் சைன் பை பை 4. இந்த மைனஸ் எடுத்து நீங்கள் ஆங்கிளுக்கு போட்டுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? சைன் மைனஸ் பை பை 4. அப்போ நான் இந்த இடத்துல இதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறேன்னா சைன் மைனஸ் பை பை 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் சைன் மைனஸ் பை பை 4. இது ரெண்டும் ஒன்று தாங்க, ஈக்குவல் தான். ஓகேவா? தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்ததுனால இது வந்து தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்ததுனால இந்த இடத்துல சைன் மைனஸ்ஸு. இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்ததுனால இங்கே வந்து சைன்னு நான் ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்கிட்டேன். புரியுதுங்களா? சரி, இப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? சைன் இன்வர்ஸ்க்கும் சைனுக்கும் கட் பண்ணிட்டோம்னா மைனஸ் பை பை 4. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.